MCR Pure Cotton Club, formals and casual shirts. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. அவர் பஸ்ஸை தவற விட்டுக்கிட்டே இருக்கார். பஸ்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகி மூவிங்கில் இருக்கிறப்போ அதை பிடித்து கொண்டு ஏறுவாரா இல்லை இப்போவும் விட்டுருவாராங்கிறத அவர் தான் முடிவெடுக்கணும். நான் தயார் தான், அவங்க தயார்னா ஏற்கட்டும். இதுல ஒன்றும் பெரிய பெருமையெல்லாம் இல்லை. அதாவது கீழே விழுந்தாலும் மேசையில் மண் ஒட்டுவதில் ஒட்டலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறுகள், அதிமுகவுக்கு எதிராக ஒவ்வொருவரும் செய்த துரோகங்கள், பேசிய பேச்சுக்கள். எங்கள் பொதுச் செயலாளரை பேசினால் எங்களை பேசுவதற்கு சமம், எங்கள் கட்சியை பேசுவதற்கு சமம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடரும். ஆனா அது எவ்வளவு கேலி கூத்தா இருக்கு. உங்க கனவை சொல்லுங்கன்னு கடைசியா ஒன்று சொல்றாரு சீஃப் மினிஸ்டர். எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு போனோம், திமுக ஆட்சி ஒழியுங்கிறதா எங்க கனவுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. கடந்த 4.5 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது ஒரு சுயநல கும்பலின் கைப்பிடிகளில் சிக்கி. அப்படித்தான் சொல்லுவேன். பேராசை அதிகமாக விரும்பக்கூடிய, அதாவது முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்களுக்கு 24%, ஸ்டாலின் அவர்களுக்கு 27%, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 33%. சிஎம் ஸ்டாலினை 27% இன்னும் ஆதரிக்கிறாங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல தம்பி விஜய் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா எப்படியெல்லாம் ஒரு பின்னோக்கி போயிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப பேத்தட்டிக். அது வருத்தமாக இருக்கிறது. உண்மையான ஒரு நேர்மையான ஒரு கருத்து கணிப்பாக இருந்தால் எங்க அண்ணனுக்கு 40க்கு மேல வந்து. தாவேகா எதோட சேர்ந்தா சரியா இருக்கும்? காங்கிரஸோடையா இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணியோடையா? வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் தானே இருக்கணும். அதுதான் தாவேகா தம்பி எல்லாம் கூட பிகினிங்ல அப்படித்தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிறவங்க விஜய் குழப்பறாங்க. தம்பி விஜய், ஐ எம் சாரி டு சே, ஹி இஸ் a failure. அவர் ஒரு சரியான பாலிட்டிஷியன் கிடையாது. 1000மே சாத்தியம் இல்லை, கடன் சுமை அதிகமா இருக்குன்னு பேசும்போது 2000 ரூபாய் தருவோம் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எப்படி அது சாத்தியமாகும்? அதுதான் அண்ணன் சொல்லிட்டாங்கல்ல, நிதி நிர்வாக திறமை இருப்பவர்களுக்கு எல்லாம் சாத்தியமே. ஆளும் நிர்வாக திறமை, அரசு இயந்திரத்தை சரியான விதத்தில் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி போகக்கூடியவர். அதுவும் இந்த முறை பாருங்கள், ஒரு அசாத்தியமான முதலமைச்சரை தமிழகம் பார்க்க இருக்கு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே அரசியல் களம் அப்படின்றது சூடு பிடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். இன்னைக்கு கூட திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அவர் தெளிவாக ஒரு பதிலை சொல்கிறாரு. டிடிவி தினகரன் அவர்கள் நட்பின் பால் அழைக்கிறார் அப்படின்றது. இன்னொன்று, நான் வர தயார், அவங்க ஏற்க தயாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார். ஒருவேளை இதுக்கெல்லாமே ஒரு அரசியல் கணக்கில் இல்லை கடந்த காலங்களில் நடந்த கசப்பு இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இபிஎஸ் அவர்கள் தான் முட்டுக்கட்டை போடுறாரா? நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்ன நடக்குது அரசியல் நிகழ்வுகளில். அதிமுகவில் என்ன நடக்குது, இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படி பேசினார்கள், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மனசுக்கு என்னப்படுது? அதாவது உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஊடகவியலாளருங்கிற முறையில். ஆனால் ஓபிஎஸ்ஐ பற்றி இந்த நேரத்திலும் எந்த விமர்சனமும் செய்ய நான் விரும்பவில்லை. அவர் பஸ்ஸை தவற விட்டுக்கிட்டே இருக்கார். பஸ்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகி மூவிங்கில் இருக்கிறப்போ இப்போவாது பிடித்து கொள்வாரா, பஸ் ஏறிடுவாரா, இல்லை அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் வாங்க வாங்கன்னு கை கொடுக்குறாரு, அதை பிடித்து கொண்டு ஏறுவாரா இல்லை இப்போவும் விட்டுருவாராங்கிறத அவர் தான் முடிவெடுக்கணும். அவர்கிட்ட தானே இருக்கு. அவர் பஸ் ஏறணுமா இல்லையாங்கிறத அவர் தானே, இப்போ போக வேண்டிய ஊருக்கு போய் சேரணும்னா அவர் தான் ஏறணும். நம்ம ஒன்றும் அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை தவற விட மாட்டார் என்று தான் தோன்றுகிறார். அதுக்கான ஒரு பச்சை கொடியை தான் இன்னைக்கு காமிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. நான் தயார் தான், அவங்க தயார்னா ஏற்கட்டும் அப்படின்றதே அவர் வெளிப்படையாக சொல்றாரு. டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு நம்பிக்கை தெரியப்படுத்துறாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவார் அப்படின்றது. இதுல ஒன்றும் பெரிய பெருமையெல்லாம் இல்லை. பெருமையா அதாவது கீழே விழுந்தாலும் மேசையில் மண் ஒட்டுவதில் ஒட்டலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் வரட்டும், அவர் முடிவெடுத்து அவர் வரட்டும். அவருடைய கூட இருக்க தொண்டர்கள் அவருடையவர்கள், அவர் தானே முடிவெடுக்கணும். நம்ம யார் அதுக்கு பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு? எஸ், ஆனால் அதுதான் அவரும் தொடர்ந்து சொல்கிறாரு, ஒன்றுபட்ட அதிமுக உருவாகணும். இன்னைக்கும் அதை தான் அவர் முன்வைக்கிறார். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இடையில அவர் தனிக்கட்சி. நம்ம இந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் நான் கரெக்டாக பதில் சொல்லணும்னா நிறைய டீப்பாக உள்ளே போக வேண்டியது இருக்கும். கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறுகள், அதிமுகவுக்கு எதிராக ஒவ்வொருவரும் செய்த துரோகங்கள்,
பேசிய பேச்சுக்கள், எங்கள் பொதுச் செயலாளரை பேசினால் எங்களை பேசுவதற்கு சமம், எங்கள் கட்சியை பேசுவதற்கு சமம். ஒரு கட்சிக்கான என்ன விதமான துரோகங்கள் எல்லாம் எதிர்ப்பான நடவடிக்கைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரும் இங்கே மறந்து போயிடல. ஆனால் இப்போ வந்து அந்த புறப்பட்ட அந்த வண்டியை நம்ம நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்த்தணும். அது கரெக்டாக எந்த சேதாரமும் இல்லாமல் உரிய ஊருக்கு உரிய நேரத்தில் எல்லா பயணிகளையும் ஏற்றுக்கொண்டு இது பண்ணணும். அதுபோல் தமிழகம் சிறப்பான ஒரு நல்ல நகர்வை நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கிளைமேக்ஸ் காட்சி. இப்போ எலெக்ஷனுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தேர்தல் தானே முக்கியம். இங்கே தேர்தல் அரசியல் தான் முக்கியம். மக்களை சந்தித்து, மக்களை பார்த்து, வாக்கு கேட்டு, மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறது தான் இங்கே பெருசு. எங்களுடைய அதிமுகவுடைய பச்சை வண்டி ஜூலை மாதம் 7ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நல்லா தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது நல்ல பயணம். வர்றவங்க யார் யாருக்கு விருப்பமோ யார் யாருக்கு தேவையோ அவங்க ஏறிக்கொள்வார்கள். பச்சை வண்டி நீங்கள் ஆரம்பிச்சிட்டதுனால பிங்க் வண்டியை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. அவங்களும் நாங்கள் நிறைய நலத்திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே சொல்கிறாங்க. இது ஆமாம், உண்மையை பார்த்தா பேசுறதுல ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. அதுலேயும் இப்போ வந்து கீழே இருக்கிற உடன்பிறப்புகள்லாம் யாரும் பேசுகிறதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் எந்த பவரும் எதுவுமே இல்லாத நிலையில் தான் இருக்குது. ஒன்று தலைமை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை சுற்றி இருக்கும் கொஞ்சம் பேர் தான் இன்றைக்கி அரசியல் நகர்வையே, ஆட்சியின் நகர்வையே கூட தீர்மானிப்பது போல தோன்றுகிறது. அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க 2.0ன்னு சொல்லலாம், பிங்க் வண்டிங்களாம், அது என்ன வண்டின்னு வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஏன் இவ்வளவு காலமாக ஒன்றுமே இல்லாமல் ஆட்சி முடிய போற காலத்துல இதோ தேர்தல் வந்து எட்டி பார்த்து இன்னும் 100 நாட்கள் கூட இல்லாத நிலையில இப்ப வந்து எதுக்கு இவங்களுக்கு கலர் கலரான யோசனை எல்லாம் வருதுன்னு எனக்கு புரியல. டிசைனான யோசனைகள், என்னென்னவோ வண்ணமயமான வார்த்தை ஜாலங்கள், நிறைய திட்ட அறிவிப்புகள், அதற்கெல்லாம் நல்ல நல்ல பெயர்கள். இந்த ஆட்சியில் நான் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்றுனா அவங்க வைக்கிற பேர் தான். ஆனா அது எவ்வளவு கேலி கூத்தா இருக்கு. உங்க கனவை சொல்லுங்கன்னு கடைசியா ஒன்று சொல்றாரு சீஃப் மினிஸ்டர். எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு போனோம், திமுக ஆட்சி ஒழியுங்கிறதா எங்க கனவுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது வந்து தேவையா அவருக்கு? ஓரணியில் தமிழ்நாடுன்னு என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே ஊரணியில் தமிழ்நாடு. அப்போதான் மழை அதிகமா பெய்யுது. எல்லாம் ஊரே, சென்னை சிட்டி மட்டுமல்ல, நம்ம ஊர் பக்கங்கள்ல கூட எல்லா பக்கமும் நீர்ல மிதந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அவங்க கட்சிக்குள்ளேயும் ஓரணியில் இல்லை. எல்லாம் ஆளுக்கு ஒருத்தரா காங்கிரஸ் இவ்வளவு காலமாக அமைதியாக இருந்த காங்கிரஸ் இப்போ வெகுண்டெழுந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு தர்றீங்களா இல்லையா, இத்தனை சீட்டு தர்றீங்களா இல்லையான்னு மிரட்டுறாங்க. விசிகே என்ன சொல்றாங்க, பிஎம்கேல ஒரு பிரிவு எங்களோட வந்தா நாங்க இருக்க மாட்டோம் கூட, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடுங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் திரும்ப சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா இவர்களும் போக தயாரா இருக்கிறாங்க. திடீர்னு ஐயா சண்முகம் அவர்களை நான் பாராட்டுவேன். இன்னும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து சரியான ஒரு இதை சொல்லலை. அவர் தேர்ந்த பேச்சாளராக நல்ல ஒரு இன்டலெக்சுவலாக தெரிகிறார், அறிவுஜீவியாக ஐயா வீரபாண்டியன் அவர்கள். அவர் பேச்சில் தெரியுது. ஆனால் கூட அவருடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒரு கம்யூனிசவாதிக்கு உள்ளதாக நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு கம்யூனிஸ்ட் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணுங்கிறது நன்றாகவே தெரியும். ஐயா சண்முகம் மட்டும் திடீர்னு மனசாட்சி வேலை பார்க்கும் போல, இல்லை அவரும் எல்லாரும் மாதிரியே சாதாரணமாக சில சீட்டுகளுக்காக அந்த பிட்டை போடுறாரான்னு தெரியல. அவரும் நல்ல நிறையா அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்ட ஆரம்பித்து விட்டார். அவங்கள பார்த்து அது பண்ண சொல்லுங்க. மக்கள்கிட்ட பார்க்குறதா, கூட்டணியை பார்க்குறதா, இல்லை ஒய்ஃபை பார்க்குறதா, மாப்பிள்ளை பார்க்குறதா, பையனை பார்க்குறதான்னு ஒன்றுமே புரியாமல் சீஃப் மினிஸ்டர் ஏதோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டே இருக்கார். இது வந்து ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு ஒரு சிறிதும் அழகல்ல. நிதி நிர்வாகத் திறமையோ, ஆட்சி நிர்வாகத் திறமையோ ஒரு சிறிதும் இல்லாத ஒரு ஆட்சியை நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த 4.5 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது ஒரு சுயநல கும்பலின் கைப்பிடிகளில் சிக்கி. அப்படித்தான் சொல்லுவேன், பேராசை. இந்த திட்டங்கள், அறிவிப்புகள் அப்படின்னு நம்ம பேசும்போது திமுக நீங்க சொன்ன மாதிரி கனவுகளை சொல்லுங்கன்னு ஆப் ரிலீஸ் பண்ணா, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடியா ஆட்சி, வீட்டு பில்லேஸ் ஆட்சி அப்படின்னு அது நுணுக்கமாக நாங்கள் பில்லையே கொடுக்குறோம்.
அப்படின்றது ரொம்ப நுணுக்கமான அரசியலை நோக்கியும் தமிழ்நாடு நகருது அப்படின்னு பாக்குறோம். எது நுணுக்கமா? நாங்க அதிமுக பண்றது நுணுக்கமான அரசியலா? இல்ல முதல்வர் ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கிறது நுணுக்கமான இல்ல ஒரு அரசியலா? ஆப் ரிலீஸ் அவர் மறைக்க பார்க்கிறார். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க பார்க்கிறார். அது நடக்க போறதில்ல. ஆனால் எங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எங்க கட்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் என்பது நுணுக்கமான அரசியல். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க அந்த ஒரு அழகான வார்த்தையை போட்டீங்க. அது உங்க வீட்டு பில்லே சாட்சிங்கிறதுக்கு விடியலாட்சி தரப்போறேன்னு சொன்னார்ல சிஎம். நம்பித்தானே மக்கள் 525 வாக்குறுதிகளை கொடுத்தார்களே. அதுவும் அதை பயிர்க்கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, எல்லா கடனும் ரத்துன்னு சொன்னீங்களே. நீட் தேர்வு ரத்து, எத்தனை ரத்து சொன்னீங்க? எதையாவது ஒண்ணு செஞ்சீங்களா? ஒன்னே ஒண்ணு. உங்க சிஸ்டர் கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லயும் போய் மதுவிலக்கு, கம்ப்ளீட் மதுவிலக்கு கொண்டு வருவார் எங்க அண்ணன் சொன்னீங்க. என்ன நடந்தது இங்க? அதை எல்லாமே, இந்த அவலங்கள் எல்லாம் மிக மோசமாக, வீரியமாக நடந்து கொண்டு இருக்குது. அதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ வீட்டு பில்லே சாட்சிங்கிறது எங்களுடைய அண்ணனுடைய அறிக்கையில், எங்கள் பொதுச் செயலாளருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளியரா கட்டா பால் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கு, இத்தனை லிட்டர் வாங்கினா மாசத்துக்கு எவ்வளவு, 150 ரூபா அங்கே இருந்தது. இன்னும் இப்போ ஒரு 50 ரூபா ஒரு லிட்டருக்கு வச்சிங்கன்னா கூட 2 லிட்டர் 3 லிட்டர் வாங்குற வீட்டில் எவ்வளோ அதிகமாகுது. பருப்பு விலை எவ்வளோ அதிகமாயிருக்கு, அரிசி விலை எவ்வளோ, சர்க்கரை விலை எவ்வளோ அதிகமாக இருக்குது, எண்ணெய் விலைகள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் காய்கறிகள், வெங்காயம், பச்சை மிளகா, இது பூண்டுன்னு இல்லாமல் நம்ம எப்படி சமையல் பண்ணுறது? இப்படி சின்ன விஷயங்கள். பெட்ரோல் டீசலுக்கு குறைக்கிற நீங்கள்ல, பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 5 ரூபாய், பெட்ரோலுக்கு 3 ரூபாயா ஏதோ குறைக்கிறேன்னு சொன்னாரு. அதை மட்டும் குறைச்சிருந்தா கூட விலைவாசி இவ்வளோ அதிகமாக இருக்காது. நீங்க அதை யோசனை பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னு தெரியல. அந்த வாக்குறுதியை செயல்படுத்தாதனுடைய விளைவு விலைவாசி ஏறி போச்சு. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகுது. அப்போ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அவங்க எப்பன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 3 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா அதிகமானா கூட உடனடியாக விலைவாசி ஏற்றுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க குறைக்கல, அது பாட்டுக்கு அதிகமாயிட்டே போதுங்கிறப்போ விலைவாசி கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம் நடக்காம போனனால விலைவாசி உயர்வுக்கு அது மிக முக்கியமான காரணமாகி விட்டது. அதனால எங்கள் அதிமுக செய்வதில், எங்க பொதுச் செயலாளர் பேசுறதுலையோ கொடுக்கிற அறிக்கைகள்லையோ, அதிமுக முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களிலோ எதுவுமே பொய் இல்லை. ஆல் ப்ரூவன். நீங்க பத்திரிகையில டெய்லி பாக்குறீங்க இல்லையா? நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு அவலமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்குதுங்கிறத நீங்க பாக்குறீங்க. அதனால ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் அஸ் வித் டிஎம்கே. ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்றைய தேதிகளில் சில கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகி இருக்கு அப்படின்னு. இதற்கு முந்தையதிலிருந்து இன்றைய நாளில் தேர்தல் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய மக்கள், அதாவது முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்களுக்கு 24%, ஸ்டாலின் அவர்களுக்கு 27%, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 33%, 38. இது எது காண்பிக்குது அப்படின்னு பாக்குறீங்க மேடம்? எது இந்த மனமாற்றத்தை உண்டு செஞ்சிருக்கு? எது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு அதிமுக மேல? நாடகத்தை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழக அரசனுடைய மாய்மாலங்களை தமிழக மக்கள் நீண்ட காலமாகவே புரிந்து கொண்டு விட்டார்கள். ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ திருந்துவாங்களோ, இத்தனை சொன்னாங்களே, கெஞ்சினாங்களே, கதறினாங்களே. அதுவும் சிஎம் ஸ்டாலின் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு வெளியில குய்யோ முறையோன்னு அழுதாரே. சரி, போட்டு தான் பார்ப்போமே, திருந்தி இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு பாவம் மக்கள் செஞ்ச தப்பு. நாங்க திருந்தவே மாட்டோங்கிறத தொடர்ந்து 4.5 வருடங்களாக திராவிட முன்னேற்றக் கழகமும் சிஎம் ஸ்டாலினுடைய அரசும் காட்டிக்கொண்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்ப மக்கள் மனசுக்குள்ள நீங்க சொல்றது 33 இல்ல 38 தான் நான் பார்த்த மாதிரி எனக்கு நினைவு. 38ன்றது சிறப்பான எதிர்கட்சி தலைவரா யார் செயல்படுறாங்க அப்படிங்கும்போது 38. மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளரா கேட்கும்போது 33%. எனக்கு என்னவோ அதில் 33, அதாவது மற்றவர்களை விட எங்கள் பொதுச் செயலாளரை அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மக்கள் என்பது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். ஆனா அதுவே குறைவுன்னு நான் நினைக்கிறேன். சிஎம் ஸ்டாலினை 27% இன்னும் ஆதரிக்கிறாங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல தம்பி விஜய் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா எப்படியெல்லாம் ஒரு பின்னோக்கி போயிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப பத்தட்டிக். அது வருத்தமாக இருக்கிறது. ஒரு இளைஞர், ஒரு நல்ல பிரபலமானவர் இங்கே அப்படியே தான் உங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பே அப்படிங்கிற மாதிரி ஒரு தென்னாவட்டாக பேசி கொண்டிருந்தவர். சாரி, சென்னை பாஷையில சொல்றேன்.
பேசி கொண்டிருந்தவர் இன்றைக்கு வாயே திறக்காம ரொம்ப அமைதியாக சும்மா சினிமா டைலாக்குகளை மட்டுமே பேசிட்டு அப்படியே அமைதியாக போகிற ஒரு நிலையை பார்க்குறோம். அதுக்கு 27% இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லா பத்திரிகைகளிலுமே ஒரு சில பத்திரிகைகளை தவிர ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு ஒரு கருத்து கணிப்பாக இருந்தால் எங்கள் அண்ணனுக்கு 40க்கு மேலே வந்திருக்கணும். 42க்கு மேலே வந்திருக்கணும். குறிப்பிட்ட இவங்க 2 பேருக்கும் இன்னும் குறைஞ்சிருக்கணும். இப்போ இந்த காரணத்தில் வந்து திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே கூடி இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒப்பீடு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க மேடம்? இந்த ஆட்சி, கடந்த முறை அவருடைய ஆட்சி, ஒப்பீட்டு அளவில் எதெல்லாம் இன்னைக்கும் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக தம்பி, இதை நான் சாதாரணமாக நம்ம வெளியில் போகிறப்போ நம்ம உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாரும் பேசுறது, தொடர்ந்து எல்லாரும் பேசுறது, அப்போ இருந்தே ஒரு வருட காலத்துக்குள்ளேயே எல்லாரும் பேசுனது, இபிஎஸ் ஆட்சி எவ்வளோ நல்லா இருந்தது, அமைதியாக இருந்தோமே. அரசாங்கம் பாட்டுக்கு நடந்தது. ஒரு அரசாங்கம் செயல்படுகிறது, அந்த அரசு இயந்திரம்ங்கிறதே வெளியில் யாரும் அதை கவனிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் வேலையை சரியாக செய்தால் எதுவுமே யாரும் நினைக்கவே மாட்டாங்க. அது எப்படி ஒரு காலகட்டத்தில் எடுத்தோடனே வறட்சி, அவருடைய ஆட்சியின் முதல்ல வறட்சி, அதுக்கப்புறம் கொரோனா, எப்பேற்பட்ட பெருந்தொற்று, உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா. அந்த நேரத்தில் கூட தமிழகம் அமைதியாக இருந்தது. பெரும்பான்மையான ஒரு உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. சில ஆயிரங்கள் தான் நம்ம ஊர்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறு நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கூட கொத்து கொத்தாக மக்கள் உயிரிழந்தார்கள். அப்படி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கஜா புயல், அப்படி ஒரு மோசமான காலகட்டத்தில் எங்கள் அண்ணன் எடப்பாடியார், எங்கள் பொதுச் செயலாளரின் ஆட்சி அமைதியாக மக்களை வைத்திருந்தது. ஆமா, ரேஷன் கடையில எல்லாம் பொருட்கள் ஃப்ரீ, மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் பாசு, எப்படி படிக்க முடியாது, அதெல்லாம் ஆன்லைன்ல படிக்கிறாங்க, எப்படி காலேஜ் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனைகளை எல்லாம் நுணுக்கமாக, நீங்கள் உபயோகப்படுத்துற அந்த வார்த்தை, நுணுக்கமாக ஆராய்ந்து எல்லாத்துக்கும் உடனடியாக தீர்வு கண்டு அது செயல்படுத்தினவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். அந்த காலகட்டத்தில் தான் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்தது, 67 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்தது, 4 அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் வந்தது, கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் 1600 கோடி ரூபாயில் தலைவாசலில் கட்டி இன்று ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறது. திரும்பவும் திறந்துருவோம், அது இன்னும் புதுசாக அப்படியே தான் இருக்கு, இன்னும் ஒரு 100 நாள் கூட இல்லை. அதை ஒவ்வொரு முறையும் ஊருக்கு செல்லும் பொழுது அதை பார்த்து பார்த்து ஏக்கமா இருக்குது எனக்கெல்லாம். அப்படி அத்துணை நன்மைகளையும் செய்ய முடிந்தது. 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்க முடிஞ்சது அந்த சூழ்நிலையில். அதனால்தான் எங்க அண்ணா சொல்றாங்க, உங்களுக்கு சாத்தியம் இல்லை, எங்களுக்கு சாத்தியம். அறிவிச்ச அறிவிப்புகளை எல்லாம் செய்து காட்டக்கூடிய அரசு அதிமுக அரசு, அண்ணன் எடப்பாடியார் அரசு. அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை ப்ரூவ் பண்ணிருக்கு. அதனால இப்போ கொடுத்தாங்கல்ல அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதிகளாக முதல்ல ஒரு 5 வாக்குறுதிகளை எங்கள் புரட்சி தலைவரின் பிறந்த நாள் விழாவில் அன்னைக்கு ப்ரெஸ்ஸை பார்த்து எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. 5 அறிவிப்புமே எப்பேற்பட்ட அறிவிப்புகள் நினைச்சு பாருங்க. அதாவது குலவிளக்கு, இப்ப என்ன சொல்றாங்க, சிஎம் என்ன சொல்றாரு, எங்களை பார்த்து காப்பி அடிக்குது. ஓ மை காட், அது மாதிரி ஒரு பொய் எதுவுமே இல்லை. குலவிளக்கு திட்டம் மாதம் 1500 ரூபாய் தருவதாக 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் அதிமுக அறிவித்திருந்தது. நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது முழுக்க முழுக்க அதிமுகவோட அறிவிப்பை தான் அதை திமுக காப்பி அடிச்சு அவங்க மாசம் 1000 ரூபாய் அதை கொடுத்தாங்களே தவிர அவர்களை பார்த்து காப்பீடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒரு நாளும் எங்கள் தலைவர்களுக்கு கிடையாது. எங்கள் தலைமை அதை ஒரு நாளும் செய்யாது. காப்பி கேட் அரசாங்கமாக தொடர்ந்து எங்களுடைய திட்டங்கள்ல தாங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு நாங்க ஆரம்பிச்ச பல நல்ல திட்டங்களை நிறுத்திவிட்டு சில திட்டங்களை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு தங்களுடைய பேரை போட்டுக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், சிஎம் ஸ்டாலின் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப இந்த 1000மே சாத்தியம் இல்லை, கடன் சுமை அதிகமா இருக்குன்னு பேசும்போது 2000 ரூபாய் தருவோம் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எப்படி அது சாத்தியமாகும்? அதுதான் அண்ணன் சொல்லிட்டாங்கல்ல, நிதி நிர்வாக திறமை இருப்பவர்களுக்கு எல்லாம் சாத்தியமே. அதுக்குத்தான் உங்களுக்கு நான் முன்னாடி இத்தனை சொன்னேன். அப்படி ஒரு கொடூரமான காலகட்டத்தில், கொடுமையான நேரத்தில் எங்கள் பொதுச் செயலாளரால் இத்தனை தர முடிந்தது. அம்மா உணவகத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஃப்ரீ. இது எப்படி கொடுக்க முடியும்? எல்லாம் கொடுத்தார். அவருடைய
அப்ப ஏதாவது சொன்னாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கல, அதனாலதான் எனக்கு சம்பளம் போடவே காசு இல்லை. இப்போ வந்து டீச்சர்ஸ்க்கு ஏதாவது கேட்டா எங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல. அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துறோம்னு சொன்னாங்களா இல்லையா? இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்லாம் படித்தவர்கள், அவங்களே ஏமாத்திருக்கு. அதுல இவங்களுக்கு தேவையான இவங்களுடைய தொழிற்சங்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தொழிற்சங்கவாதிகளை கூப்பிட்டு அவங்க பாவம் உங்களுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில ரொம்ப கேக் வெட்டி ஆஹா அரசாங்கம் அறிவிச்சிருச்சேன். பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இவங்க அறிவிச்சிருக்கிற ஓய்வூதிய திட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த 10% ஷேர் அவங்களுக்கு கிடையாது. முந்தி வந்து பழைய ஓய்வூதியத்தில் அது கிடையாது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல. இவங்க வந்து அதை வேற கொடுக்கணும்னு சொல்லி, அதுவும் 2007 ஜனவரியிலிருந்து தான் அமலுக்கு வரும். அதுதான் முதல்ல அவங்க அறிவிச்சது. அதுக்கு பிறகு எப்படி சொல்லியிருக்காங்களா இல்லை இப்போ இதுவரைக்கும் திடீர்னு ஏதாவது இந்த பட்ஜெட்லேயே எதுவும் வந்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. 2007 இருந்துன்னா அதை அதிகம் பத்திரிகைகள் போடலை. நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் போட்டுது. அது தமிழ் பத்திரிகைகள்லாம் எதுவும் அதை போடல. ஏதோ உடனே வர்ற மாதிரி. உடனே அல்ல, அதுவும் அது பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது வந்து இப்ப இதே திமுகவா இருந்தா இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே உள்ள பாஞ்சு நாங்க தர்றோம் தரவா போறோம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்காக சொல்லுவாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு வார்த்தை அப்படி சொன்னார, அரசு ஊழியர்களை கையில் எடுத்து ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டங்களை வன்முறையாக தூண்டிவிடக்கூடிய அந்த வேலையை எங்கள் தலைவர் செய்வதே இல்லை. எங்கள் என்ன நடப்பாடியாரோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அதை செய்யறதில்லை. அதனாலதான் நான் ஒவ்வொரு இதுலையும் சொல்றது, நாங்கள் மிதவாதிகள். மகாத்மா காந்தி எப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்து இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரோ, அது நினைக்க முடியுமா? உலகத்துல யாராவது நினைச்சு பாருங்க, அப்படி யாராவது ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியுமா? வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரிதான் அதிமுகவுடைய வெற்றி. அதிமுக தொடர்ந்து வந்து ஒரு அதை எப்ப கொதிக்க வேண்டுமோ, எப்பொழுது எழுந்திருக்க வேண்டுமோ, போராட வேண்டுமோ அப்ப நாங்க போராடுவோம். முடியக்கூடியதை அண்ணன் செய்யக்கூடியதை வாக்குறுதியாக கொடுப்பார். வீணான அரசியல், மக்களுடைய ஒரு அரசு ஊழியர்களுடைய, செவிலியர்களுடைய, போக்குவரத்து ஊழியர்களுடைய, இப்படி மக்களின் பல்வேறுபட்ட நிலைகளில் வாழும் மக்களை ஒரு பிரித்தாள்ற சூழ்ச்சி, சாதி மதத்தின் பேரால பிரிக்கிறது, இந்த மாதிரியாக போராடி கொண்டு தங்களுடைய உரிமைகளை கேட்டு வருத்தம் கொண்டு தூய்மை பணியாளர்கள், இவங்களதெல்லாம் எல்லாம் வாயில வந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு எதுவுமே செய்யாம அவங்க குமரிக்கிட்டு அவங்கெல்லாம் போராடுறது பாருங்க. அந்த செவிலியர் பிள்ளை, அந்த பொண்ணுங்கள்லாம் சின்ன அவங்கள குழந்தைகளோட எல்லாம் வந்திருந்தாங்க. இடைநிலை ஆசிரியர்கள், அவங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல 1000 பேருக்கு பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. எது வந்து அரசாணை வெளியிடப்பட்டுதான் தெரியாது. கேட்டா அரசாணை வெளியிடப்பட்டதுன்னு கேள்விப்படுறேன். ஆனா அந்த அரசாணை எப்போ வெளியிடப்பட்டது என்னன்னு தெரியல. 1-2க்கு ஒரு 1000 பேருக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குங்கிறாங்க. போராடி கொண்டிருப்பவர்கள் ஏராளம் பேர். இது வந்து தூய்மை பணியாளர்கள் என்ன ஒரு அவங்களுடைய நிலை வந்து உண்மையிலேயே எவ்வளவு ஒரு மோசமான சாக்கடை. ஒரு தண்ணி தேங்கி இருந்தா, ஒரு குப்பை இருந்தா நம்மளால அதை மிதிச்சுட்டு போக முடியுதா? அதை மிதித்து நம்ம தாண்டி போறதுக்கு நம்மளுக்கு மனம் வருதா? ஒரு சாக்கடை அடைத்து கொண்டு அதுல வந்து ஒரு துர்நாற்றம் வீசினா நம்மளால அதை எப்படி அதனால இருக்க முடியல. முதல்ல அதை கிளீன் பண்ணணும், முதல்ல அதை சரி பண்ணணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும் பொழுது தங்கள் வாழ்க்கையே அதை கிளீன் பண்றதுல, அதை சுத்தம் பண்றதுலயே வச்சிருக்கிறவங்க சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய சேவை செய்கிறார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க கேட்கறது என்ன? எங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுங்க, ஒரு பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த நீங்க ப்ராமிஸ் பண்ண சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க, அதுதான் கேட்குறாங்க. இவர் காலை உணவு போடுறேன்னா என்ன அர்த்தம்? கேட்டாங்களா? அவங்க பிச்சையா போடுறாங்க கவர்மெண்ட்ல? இல்லையே. அவங்க கேட்டது ஒண்ணு, நீங்க கொடுக்கறது ஒண்ணு. அப்ப அந்த அவங்க எல்லாம் அதிகம் படிக்காதவர்கள், எம்ஏ படிச்சவங்க எல்லாம் கூட அந்த வேலையில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏதோ ஒரு வேலை கிடைக்காததுல, அதுவும் இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்புகளையே உருவாக்கல. கேட்டா நாங்க 12 லட்சம் கோடிக்கு நாங்க முதலீடு கொண்டு வரணும். சமீபத்துல முதலமைச்சர் பேசுற பொய், அப்பப்பப்பா, இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவன் எப்படித்தான் பேசாம இருப்பான்னு தெரியல. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார், மக்களுக்கு தெரியறது இல்ல. இவங்க ஊடகத்துல எல்லாத்தையும் வாய மூடிடுறாங்க. ஊடகங்கள் உண்மையை பேசுறதே கிடையாது. 12 லட்சம் கோடிக்கு என்னையா கொண்டு வந்தீங்கன்னா, வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு தொழில்துறை மந்திரி. இது இப்படி அமைச்சர்களை விளையாட்டு பையன்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு திரும்பவும் அதே முகங்களை காட்டி
பணம் ஒன்று இருக்கிறது, ஏராளம் சேர்த்து விட்டோம், அதை வச்சு மக்களை விலைக்கு வாங்கிடலான்னு திராவிட முன்னேற்ற கழகமும் சிஎம் ஸ்டாலினுடைய குடும்பமும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது இந்த முறை நடக்காது. அதிமுக சொன்னதை செய்யும். எங்கள் பொதுச் செயலாளரான எடப்பாடியார் முழு நிர்வாகத் திறமை, நிதி நிர்வாகத் திறமை, ஆளும் நிர்வாகத் திறமை, அரசு இயந்திரத்தை சரியான விதத்தில் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி போகக்கூடியவர். அதுவும் இந்த முறை பாருங்கள், ஒரு அசாத்தியமான முதலமைச்சரை தமிழகம் பார்க்க இருக்கிறது. இந்த போராட்டங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை குறித்தெல்லாம் பேசும்போது மேடம், ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு இந்த நிறைவு காலத்துல போராடுறது அப்படின்றது ஒரு ஃபேஷனா மாறி இருக்குன்னு அமைச்சர் மாசு அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ எப்பவுமே ஒருவர், இது இன்னைக்கு நடந்ததில்லை, தொடர்ந்து அவர்கள் இவங்க அரசாங்கம் தரும் தரும் தரும், இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே இது எல்லாமே. தேர்தல் அறிக்கையில மேனிஃபெஸ்டோல நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை தான் அவங்க சேர்ந்து கேட்குறாங்க. 4 வருடங்களுக்கும் மேலாக நீங்கள் செய்வீங்கன்னு இந்த அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பேசாம இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க அரசு முடிய போகுதே இன்னும் பண்ணலையேங்கிற ஒரு திடீர்னு ஒரு பயம் வரும்ல, அடடா அரசாங்கம் முடிய போகுது, இந்த நேரத்துல இப்படி ஒண்ணுமே இது வரைக்கும் நடக்கலைங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருகிறது, வேகம் வருகிறது, போராடணும்னு அது போராட தூண்டுது, அவங்க மனசு போராடுறாங்க. இதுல கிட்டத்தட்ட 31,000 போராட்டங்கள் எடப்பாடியாருடைய காலத்தில் நடந்தது. நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். அத்துணையும் இப்போ இன்றைய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதல்ல நடந்தது. அதுதான் நீங்க அது தானாக மக்கள் தன்னெழுச்சியாக பண்ண போராட்டம் அல்ல, அத்தனையும் அடக்கினார். நான் அதான் சொல்றேன், அசாத்தியமான ஒரு முதலமைச்சர் அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுகவால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் சைலண்டா சிரிச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவும் யதார்த்தமான மனிதராக இருப்பதால் இங்கெல்லாம் எல்லாருக்கும் இப்போ வர வர நம்ம ஊர்ல என்ன ஆயிடுச்சு, சினிமால ஒரு சைடு ஆக்டராவது இருக்கணும், இல்ல கதை வசனமாவது எழுதியிருக்கணும், இல்ல நம்ம சிஎம் ஸ்டாலின் ஆட்ட ஒரு 2-3 சீரியல்லையாவது நடிச்சிருக்கணும், இல்ல நம்ம தம்பி துணை முதல்வர் உதயநிதியாட்ட நடிக்கவே தெரியலினாலும் தங்க பணத்தை வச்சு சினிமா நடிகர்னு பேர் வாங்கிடணும். இப்படி ஏதோ ஒண்ணு சினிமா சம்பந்தப்பட்டதாக இருந்தால்தான் அதை பெருசா எடுக்கிற மாதிரி ஒரு மனோநிலை, ஒரு மனோ வியாதி தமிழர்களுக்கு வந்துருச்சா என்னுடைய நம்மளோட சகோதர கூட்டம் அப்படி நினைக்குதான்னு கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையான மனிதர் எங்க அண்ணன் எடப்பாடியார் ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோ இல்ல, ரியல் ஹீரோ எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அத்தனையும் ஒரு பெருமை இல்லாம என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்தார். இத்தனை பண்ணியிருக்காருங்கிறதே இங்க யாருக்கும் தெரியாது. அதுதான் நாங்க பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நாங்களும் நிறைய இன்டென்சிவான ப்ராபகண்டா இதெல்லாம் பண்ணியிருக்கணும். எங்களோட அண்ணன் என்ன நினைக்கிறாங்க, இது என்னுடைய கடமை, ஒரு முதலமைச்சராக இந்த அரசாங்கத்தை இப்படியெல்லாம் நிர்வகிக்க வேண்டியது, மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, அதை நான் செய்யறேன், அதுல என்ன பெருமை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மனசு. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க திமுகவையும், திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலினையும், எங்களுடைய அண்ணன் எடப்பாடியாரையும் நீங்க ஒப்பீடு செஞ்சு பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கு. எங்க அண்ணன் எங்கேயோ மலையில இருக்காங்க, இவர் சிஎம் ஸ்டாலின் கீழே மடுவுல இருக்கார். எந்த விதத்திலையும் உங்களை நல்ல தன்மைகளோடு நன்மைத்தன்மைகளோடு நீங்க ஒப்பிட்டீர்கள் என்றால் கொஞ்சம் கூட கிட்ட வர முடியாது நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களால். அப்படி ஒரு, அதனால நீங்க மாசு அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி தோணல. அது ஒன்றும் மக்கள்கிட்ட பெரிய இம்பாக்ட் இருக்காது. நிறைவா மேடம், இப்போ இந்த கருத்து கணிப்பில் இருந்த இன்னொரு கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா தாவேகா காங்கிரஸோட இணைஞ்சா சரியா இருக்கும்னு விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்எஸ்சி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனாலும் இன்னைக்கு கருத்து கணிப்புல ஒரு கேள்வி இருக்கு. அதுல தாவேகா எதோட சேர்ந்தா சரியா இருக்கும், காங்கிரஸோடையா இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணியோடையா அப்படின்னு ஒரு கேள்விக்கு காங்கிரஸை காட்டிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறத நிறைய பேர் விரும்புறதா அதுல புரிஞ்சுக்க முடியுது. அது எதை மையப்படுத்தி இருக்குன்னு பாக்குறீங்க? வெற்றியை மையப்படுத்தி இருக்கிறது. அதாவது 0 சேர்ந்தால் எத்தனை 0 போட்டீங்கனாலும் 0 தான், 0 போட்டுக்கிட்டே போனீங்கனாலும் 0 தான். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்தா தான் இந்த ஒவ்வொரு 0த்துக்கும் வேல்யூ அதிகமாகுது இல்லையா? அப்படி இதே எஸ்எஸ்சி சொல்றதா சொன்னீங்க விஜயோட அப்பா, அவர் மட்டும் கூட இருந்திருந்தாருன்னா தம்பி விஜய் இவ்வளவு தூரம் குழப்பமா இப்படி ஒரு மோசமான முடிவுகளை எல்லாம் ஒரு நாளும் எடுத்திருக்க மாட்டார் என்று தோன்றுகிறது. அவருக்கு புத்திசாலி, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் உள்ளவர். அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா மகனை சரியான வழி நடத்தியிருப்பார்.
முதல்லயே அவர் என்டிஏ கூட்டணிக்கே வந்திருந்தா நிச்சயமா அதுதான் சரி. மக்கள் எதிர்பார்த்தது ஒரு நியாயமானது தான். வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் தானே இருக்கணும். அதுதான் தாவேகா தம்பிகள்லாம் கூட பிகினிங்ல அப்படித்தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிறவங்க விஜய் குழப்புறாங்க. அவங்க வந்து ஒரு தவறான பாதையில கொண்டு போய் ஒரு அவங்க வந்து திமுகவோட ஆட்கள்னு தோணுது. அதுவும் மெயினா ஆதவ் அர்ஜுனா, யாரு தலைவர் அங்க? புசி ஆனந்த், அப்புறம் இன்னொருத்தர் யாரு, எங்க கட்சியில இருந்து போனாரு சிடி நிர்மல்குமார். யாராவது நீங்க பெருமையா பேசிக்கிறப்ப அங்க இருக்காங்களா? ஆதவ் அர்ஜுனா ஒவ்வொரு இடத்துலயா துண்டை போட்டு போட்டு இடத்த பிடிச்சு திமுகல இருந்தாரு, அங்க கிடைக்கலன்னு விசி கேக் போனாரு, அங்க போய் திருமாவுடைய இடத்தையே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அப்புறமேலு அடுத்து அவங்களும் வெளியேற்றப்பட்டவர்களெல்லாம் சேர்த்தி வச்சுக்கிட்டு தம்பி விஜய் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. இதை நம்ம அந்த சின்ன தம்பிகள்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப தப்பா இப்ப எங்க கட்சியிலிருந்து செங்கோட்டையன் போயிட்டாரு, அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவரை நீங்க கூட வச்சுக்கிட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லித்தானே எங்க போட்டோம். அதை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு ஆஹா அவ்வளவு பெரிய தலைவர். இதெல்லாம் வந்து அப்படி பாத்தீங்கன்னா ஊழலை எங்களை இதை சொல்லணும். அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா அவரு சொல்லியிருந்தார். எப்படி நீங்க இவங்க யார் வந்து நிர்மல்குமார் 2-3 கட்சி, எல்லாம் 2 கட்சி 3 கட்சி தாவி வந்தவங்க. புசி பத்தியும் நிறைய அங்க வேற கட்சியிலிருந்து வந்தவர் தான். அவரை பத்தியும் நிறைய பிஜேபி அனுதாபிம்பாங்க. இப்போ பார்த்தா திமுகவோட அனுதாபிகளா அவங்க எல்லாம் இருக்கிறதாக, திமுகவோட பி டீம் ஒன்று அங்க விஜயோட கட்சியே திமுகவோட பி டீம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படித்தான் நிலைமை இருக்கு. இப்போ அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அதிமுக இருந்து அமைச்சர்களாக இருந்து 9 முறை எம்எல்ஏ இருந்தவர், 4-5 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க, 2-3 முறை அமைச்சர்களாக இருந்தவங்க, ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியவர்கள், தண்டனை அளிக்கப்பட்டவர்கள், இவங்களையெல்லாம் நீங்க கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நான் ஊழலுக்கு எதிராக பேசுறேன், ஊழலே நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது ஒரு நகைமுரன்னா சாதாரண பேச்சு வழக்குல. ஆனாலும் மக்கள் வந்து இன்னைக்குமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க இல்லையா மேடம்? நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் விமர்சிக்கிறாங்க, திரும்ப எதிர் விமர்சனம் அதிமுகல இருந்து வருது அப்படின்னாலும் கூட மக்கள் மட்டத்துல, மக்கள் மத்தியில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா? தம்பி, அவங்க விஜய் வந்து ஒரு மிக பிரபலமான நடிகர், நிறைய ஃபேன் ஃபாலோயிங் உள்ள நடிகர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம ஊர்ல தான் சொன்னனே, நான் சினிமா முகத்தை தான் நம்ம ஊர்ல ஏதோ ஒன்று ஒரு சினிமாவில் இருந்தால் தான் அது ஒரு பெரிய அங்கீகாரமாக நமது மக்கள் பார்க்கக்கூடிய நிலை. மக்கள் நீங்கள் சொன்னீங்க, அதில் மக்கள் அல்ல, இளைஞர்கள், அவங்களும் மக்களில் ஒரு பகுதி தான். இருந்தாலும் ஓட்டு போடுற வயசே வராத சின்ன தம்பிகள்லாம் நிறைய பேர் அவருக்கு தீவிர ஃபேன்ஸ். அப்புறம் வாக்களிக்கும் ஒரு வயது வந்திருந்தால் கூட விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை அதை மட்டுமே பார்த்து அந்த திரையில் அவர் எப்படி இருந்தாரு, அதை திரை கதாநாயகனாக அவரை பார்த்த நினைவிலேயே ஆஹா அவர் அப்படித்தான் வாழ்க்கையிலேயே இருப்பாருன்னு நினைச்சா என்னதை நினைக்கிறாங்க. இல்லைன்னா என்னதான் அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவரோட செயல்பாடுகள்லயே தெரியுது. நம்ம வந்து ஏதோ அவரை சொல்லணும்னு சொல்லலை, எனக்கும் விஜய் பிடிக்கும். ஆனால் விஜய்ங்கிற ஆக்டரை அப்படியே அவர் பெரிய கஷ்டப்பட்டு அவர் நடிக்கிறதும் இல்லை. அவருக்கு வந்து அவருடைய விசில் அடிக்கிற பசங்கள்லாம் சந்தோஷமா கைதட்டி ஆடல் பாடலாக இருந்தால் போதும். ஹீஸ் அ குட் என்டர்டைனர், நாட் அ குட் ஆக்டர். நான் வந்து அவர் ஒரு நல்ல நடிகர்னு சொல்ல மாட்டேன், நல்ல பொழுதுபோக்கு அம்சம் உள்ள ஒரு மாதிரி ஒரு நடிகர், டான்ஸு பாட்டு ஃபைட்டுன்னு. அதனால பிடிக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் ஆட்சி அரசியல்னு வர்றப்போ அதுக்கு சில தகுதிகள் வேணும். எந்த அரசியல் தலைவனும், இதே எங்கள் அண்ணன் எடப்பாடியாராக இருக்கட்டும், அப்படி தன்னை பார்க்க வந்து தனக்காக காலையில் இருந்து சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் குழந்தை குட்டியோடு வந்து காத்து கொண்டிருந்த தனது ரசிகர்களை, தன்னை பார்க்க வந்து அந்த அன்பு கூட்டத்தை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்னமோ நடக்குது, எல்லாரும் இப்படி ஏதோ சரி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று தெரிந்தும் குறைந்தபட்சம் அந்த வண்டியில மேல நின்றுகிட்டே கூட அந்த பஸ்ல என்னப்பா நடக்குதுன்னு ஒரு பரிதவிப்பு கூட இல்லாம ஒரு பிரச்சனை டகார்னு இறங்கி எப்படி போனார்னே தெரியாம கார் மேல கார் மாத்தி ரெண்டு கார் மாத்தி போனதா கேள்விப்பட்டேன். டக்குன்னு போயிட்டு, அதுவும் ஒருத்தர் சொன்னாங்க கூட புசி போனாராம், புசி ஆனந்தம். அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாதியில ஒரு போன் வந்துதான் இப்படி புசி ஆனந்த அரெஸ்ட் பண்றதுக்கு தேடுறாங்க. உடனே அப்படியே நிறுத்தி புசி ஆனந்தை இறக்கி விட்டுட்டு தான் மட்டும் திருச்சிக்கு இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டதாக
அந்த தாவேகா தரப்புல இருந்தே ஒரு தம்பி எனக்கு சொன்னார், இது உண்மை நடந்ததுங்க மேடம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்டவரை ஒரு தலைவராக எப்படி எடுக்கிறது? குறைந்தபட்சம் இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் நின்னாவது ஒரு பரிதவிப்பை காமிச்சிருக்கணும், இறங்கி போயிருக்கணும். என்ன பண்ணிடுவாங்க? நம்ம தமிழ்நாட்டில் என்ன அப்படி ஒரு கெடுதல் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா என்ன? ஒரு அசம்பாவிதம் நடக்குது, உங்களால நடக்குது, நீங்கள் லேட்டாக வந்தனால நடக்குது, நீங்கள் வந்து சரியாக அதை திட்டமிடாததுனால நடக்குது, நீங்கள் அதை ப்ரீபோன் பண்ணனால நடக்குது அந்த மீட்டிங்கு. அப்படிங்கிறப்ப ஒரு தார்மீக குற்றம், அதுக்கான ஒரு பொறுப்பு கூட உங்களுக்கு இல்லை. அப்படியே விட்டுட்டு அப்படியே போறீங்க. அப்படி அது ஓடிட்டாரு ஏர்போர்ட்ல, எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, அது கூட பதில் சொல்ல. நேராக போயிட்டு போனவர், அதுவும் நேராக த்ரிஷா வீட்டுக்கு தான் போனாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அசூருக்கோ இல்லை பனையூர் கூட போகல, அங்கே தான் போனாருன்னு இப்போ மீடியா ஃப்ரெண்டு ஒரு தம்பி சொன்னார், அங்கே தான் போனதாக பேசிக்கிறாங்க. அப்படி போனவர் நீங்கள் எப்படி அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்க முடியும்? நீங்கள் ஆக்டராக இருந்தீங்கன்னா நாங்கள் இதிலெல்லாம் வரவே மாட்டோம், நீங்கள் உங்கள் விருப்பம் போல் வாழுங்கன்னு விட்டுருவோம். எங்களுக்கு வேணுங்கிறது உங்கள் படம், அதில் நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா ஓகே. அதுலேயும் நல்ல கேரக்டர் பண்ணுறதே கிடையாது இல்லையா? மாஸ்டர்னு ஒரு படமாங்க அது. ஒரு பேராசிரியராக வருவார், முழுக்க குடிகாரனாகவே இருப்பார். ஏன்னா அப்படியே பார்த்துட்டு நான் ஓடிடியில் தான் பார்த்தேன், அதையே என்னால் பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு சென்ஸ் இல்லாத அந்த ஏற்கனவே என் தமிழ் சமுதாயம் இந்த அரசாங்கம் திறந்து விட்டிருக்கக்கூடிய இந்த போதை பழக்கத்தால், போதை மாத்திரைகளால், இந்த குடிப்பழக்கத்தால் வீணா போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 5வது 4வது படிக்கிற மாணவன்லாம் போதை மாத்திரை சாப்பிட்டுட்டு அம்மா அப்பாவை குத்துறது, டீச்சர்ஸை குத்துறது, சக மாணவர்களை வெட்டுறதுன்னு கொலை அளவுக்கு போயிட்டு இருக்குது எல்லா பக்கமும். அதை நிறைய அரசாங்கம் மறைக்குது. இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷனே என்னது வீணா போகுதுன்னு ஒரு பதைப்பதைப்பு எனக்கெல்லாம் வருது. இது வந்து சாதாரண அரசியல் மட்டுமல்ல, ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு பிரஜையாக, ஒரு தமிழ்ச்சியே எனக்கு ஒரு கோபமும் ஆத்திரமும் பதைப்பதைப்பு வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரபலமான நடிகர் இப்படியெல்லாம் காட்டக்கூடாது. அந்த பொறுப்பு கூட அவருக்கு இல்லை. ஊழலை பற்றி பேசுறதுக்கு அவர் என்ன ஒரு வாழ்க்கையில பின்னாடி திரும்பி பார்த்தாரா? இப்போதான் எங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். ஆரம்பத்திலிருந்து விஜய் எத்தனை ஃபெயிலியர் தப்பு பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாம் இம்போர்ட்டட் கார் வாங்கினது கூட டேக்ஸ் கட்டல, இம்போர்ட் டியூட்டி கட்டல, அது போய் ஒவ்வொருத்தர் காலியாக விழுந்து சரி பண்ணாங்க அப்பாவும் பையனும். இது வந்து எந்த இவர் என்ன 200 கோடி 250 கோடி வாங்குறாரு, அத்தனைக்கும் டேக்ஸாக கட்டிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் வெள்ளை பணமாவ காமிச்சிட்டு இருக்காரு, ஒயிட் மணியா, ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றாரு, அவ்வளவுக்கும் தெரியாது, அவ்வளவுலாம் பண்ண மாட்டாங்க. சும்மா எல்லாம் ஒன்னா ஹைப்பா இருக்கணும், ஹெப் அப்படியே பெருசா. தம்பி விஜய், ஐ எம் சாரி டு சே ஹீஸ் அ ஃபெயிலியர். அவர் வந்து ஒரு சரியான பாலிட்டிஷியன் கிடையாது. அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு எப்படி சொல்றது, மிகப்பெரிய வன்முறையாளர்களுக்கு கூட ரசிகர்கள் இருப்பாங்க, மோசமானவங்களுக்கு கூட. அப்படி இருக்கையில ஒரு பிரபல நடிகருக்கு நிச்சயமாக அவர் கூட இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா அவர் வந்து சரியில்லைங்கிறத காலப்போக்கில் அவங்க உணர்ந்து கொள்வார்கள். நான் முதல்லே சொன்னதை போல ரியல் ஹீரோவான எங்களென எடப்பாடியார் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த உண்மையான விவசாயி, இந்த தமிழகத்தின் உண்மையான தமிழர், பச்சை தமிழர். அவர் மட்டும்தான் இந்த ஸ்டேட்டை நினைச்சு ஸ்டேட்டுக்காக செய்யக்கூடியவர். அவருக்கு மக்கள் இந்த முறை விவரம் புரிந்தவர்கள், நியாய தர்மம் அறிந்தவர்கள் அதிமுகவுக்கு, அண்ணன் எடப்பாடியாருக்கு இரட்டை இலையில் வாக்களிப்பார்கள். அந்த டவுட்டே வேண்டாம். அப்படியே மீடியா மாறுதே, தெரியுதுல்ல உங்களுக்கு அந்த போக்கு. வெளியில போறப்போ போலீஸ் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தெரியும். அதெல்லாமே ஒரு சிம்டம். மீடியா எப்படி போகுது, காவல்துறை எப்படி நடந்துக்குது, இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம். அந்த சிம்டம் நாங்கள் பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் மேடம், இன்னும் என்னெல்லாம் நடக்க இருக்குன்னு. அதை ஒட்டி நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி தம்பி, நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.